الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا مزرعة للآخرة أو كما قال عليه السلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு சத்திய தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உலகத்தில் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தகைய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று முதலில் வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதுக்கு வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாழக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நசீஹத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மக்களுக்கு முன்னால் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். இன்று யாருடைய ஆட்சி, இன்று ஆட்சியாளன் யார் என்று அனைத்து ஆட்சியாளர்களுக்கு முன்னால் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான். அன்று அல்லாஹ் மாத்திரம்தான் ஆட்சியாளனாக இருப்பான். اليوم تجزى كل نفس ما كسبت لا ظلم اليوم. உலகத்தில் என்ன அமல்கள் செய்து என்ன நன்மைகளை சம்பாதித்தார்களோ அந்த நன்மைகளுக்கு ஏற்ப அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூலி கொடுப்பான். யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை என்ன நோக்கத்தில் படைத்திருக்கிறான்? உலகத்தை படைத்த நோக்கம் எதுவாக இருக்கிறது? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துன்யா குலிகத் லக்கும். உலகத்தை அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான். உலக வாழ்க்கை உங்களுக்கானது. வ அன்தும் குலிக்தும் லில் ஆখিরাহ. உங்களை மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்தை படைத்த நோக்கம் மக்கள் அதன் மூலம் பிரயோசனம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மக்களை படைத்த நோக்கம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும் என்பதாக இருக்கிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துன் லில் ஆখিরাহ. உலக வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யும் விளைச்சல் நிலம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மரணம் என்ற ஒன்றையும் வாழ்க்கை என்ற ஒன்றையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். காரணம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறார், الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. மரணம் ஒன்றை வைத்திருப்பதும் வாழ்க்கை என்ற ஒன்றை வைத்திருப்பதும் உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனை படைத்த நோக்கம் என்னவாக இருக்கிறது? وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. அல்லாஹ்வை வணங்குவதாக இருக்கிறது. இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா லியஅரிஃபூன். அல்லாஹ்வை விளங்குவதற்காக வேண்டித்தான் உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான் என்பதாக சொல்வார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தை அல்லாஹ் எங்களுக்காக படைத்துவிட்டு
உலகத்தை அல்லாஹ் எங்களுக்காக தயார் செய்துவிட்டு உலகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எவ்வாறு பேசுகிறான்? அல்லாஹ் பேசுகிறான், வலா துஹிப்புத் துன்யா ஃபதகூனு மினல் காசிரீன். உலகத்தை நேசித்து விடாதீர்கள், உலகத்தில் உள்ளவற்றை நேசம் வைத்து விடாதீர்கள், நஷ்டவாளியாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலக வாழ்க்கை மனிதனை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அழகாக தெளிவுபடுத்துகிறான் மக்கள் எப்படி ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபு வ லஹ்வு வ ஸீனா. உலக வாழ்க்கை விளையாட்டான வாழ்க்கை, இது ஒரு விளையாட்டான வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். வலஹ், இது வீணான வாழ்க்கை. வஸீனா, இது அலங்காரமான வாழ்க்கை, பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கிறது மாத்திரமாக. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, தொடர்ந்தும் அல்லாஹ் பேசுகிறான், வதஃபாஹுரும் பைனகும். இந்த அலங்காரமான வாழ்க்கையில் மக்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் வாகனம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, இத்தனை கடைகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்று மக்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றமாக கண்ணியமானவர்களே, இது ஒரு வீணான வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். வதஃபாஹுரும் பைனகும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். சம்பாதிக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், நல்ல பிள்ளை குட்டிகளுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மக்கள் நினைத்து அதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. எதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ, சம்பாத்தியம், பொருளாதாரம், பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறீர்களோ, கண்ணியமானவர்களே, அதன் மூலமாகவே அல்லாஹ் உங்களை சோதிப்பான் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருப்பது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸ். 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை பிரயோஜனமாக பெருமதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக். உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய வாலிப வயதை பிரயோஜனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில மக்கள் வயோதிபம் வந்ததற்கு பின்னால் என்னால் அமல் இபாதத் செய்ய முடியாமல் இருக்கிறது, நின்று தொழ முடியாமல் இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஒரு சிறந்த வாலிபத்தை உங்களுக்கு தந்திருந்தான், அந்த வாலிபத்தை வீணாக்கி விட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே வாலிபத்தை வீணாக்கிவிட்டு ஒரு மனிதர் வயோதிபத்தில் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறார், வயோதிபம் முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மஸ்ஜிதிலே கழிக்கிறார். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, வாலிபத்தில் செய்த அமலுடைய கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு கொடுக்க மாட்டார். இரண்டாவது சொன்னார்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால், நீங்கள் நோயாளிகளாக ஆகுவதற்கு முன்னால் ஆரோக்கியமான காலத்தை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை நோயாளியாக மாத்திரம் வைப்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் கொடுக்குகிறான், நோயையும் கொடுக்குகிறான், இரண்டையும் கொடுக்குகிறான். கண்ணியமானவர்களே, எனவே நோயாளியாக மாறியதன் பின்னால் என்னால் நின்று தொழ முடியாமல் இருக்கிறது, அமல் இபாதத் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்லி தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, மூன்றாவது சொன்னார்கள், உங்களுக்கு வேலை பளுகள் வந்து நீங்கள் பிஸியாக மாறுவதற்கு முன்னால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரங்களை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான்காவது சொன்னார்கள், வகைனாக கபல ஃபக்ரிக். உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏழ்மை வந்து நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாகுவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு சதக்கா செய்வது, நல்ல முறையில் செலவழிப்பதன் மூலம் நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவது சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹயாதக கபல மௌத்திக். உங்களுக்கு மௌத் வருவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் உலக வாழ்க்கையை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, சில மக்கள் உலகத்தில் நிம்மதியை ஆசைப்படுகிறார்கள்,
உலகத்திலே அனைத்தையும் சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், அனைத்து நிம்மதியையும் உலகத்திலே எதிர்பார்க்கிறார்கள். நல்ல மனைவி உலகத்தில் கிடைக்க வேண்டும், நல்ல தொழில் வாய்ப்பு உலகத்தில் அமைய வேண்டும். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் திட்ட தெளிவாக பேசுகிறான். யார் உலகத்தை நிம்மதியாக வாழ வேண்டும், நல்ல மனைவி உலகத்தில் கிடைக்க வேண்டும், நல்ல வியாபாரம், நல்ல குடும்பம் என்று ஆசைப்படுகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறான், மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா. உலகத்திலே அனைத்தையும் ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அவசரமாக உலகத்தில் கொடுப்பான். பொருளாதாரத்தை ஆசைப்படுகிறீர்களா? பொருளாதாரத்தை கொடுப்பான். நல்ல மனைவி அல்லாஹ் உலகத்தில் கொடுப்பான், அவசரமாக கொடுப்பான். கண்ணியமானவர்களே, மௌத்துக்கு பின்னால் உள்ளதை விட அல்லாஹ் அவசரப்படுத்தி கொடுப்பான். அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத் ثم ஜஅல்னா லஹு ஜஹன்னம். அவசரமாக கொடுத்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருப்பான். யஸ்லாஹா மذ்மூமம் மக்தூலா. அந்த நரகத்துக்கு கேவலப்பட்ட நிலையில் இவர் போவார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் வாழ்கிறார், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் நோக்கமாக இருக்கிறது என்று நினைத்து வாழ்கிறார். ومن أراد الآخرة وسعى سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் நிரந்தர வாழ்க்கை என்று நினைத்து கண்ணியமானவர்களே, அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி முயற்சி செய்து வாழ்கிறாரா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய முயற்சியையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அதுவும் சிறந்த முயற்சியாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, சில மக்களை உலகத்தில் பார்க்கிறோம், எந்த ஒரு அமளிபாதத்தும் கிடையாது, எந்த ஒரு தொழுகையும் கிடையாது, மஸ்ஜிதுடன் தொடர்பும் கிடையாது, ஆனால் நிம்மதியாக வாழ்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்கிறார்கள், நல்ல முறையில் வாழ்கிறார்கள். எந்த மக்கள் எல்லாம் பள்ளியுடன் தொடர்பாக இருக்கிறார்களோ, அமளிபாதத்துடன் தொடர்பாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருக்கிறார்களோ, வாழ்க்கையில் நெருக்கடியை சந்திக்கிறார்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் ஏற்பாடு. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ. அல்லாஹ்வை மறந்து வாழ்றாரு, உலகத்தை நல்லா சம்பாதிக்கிறாரு, உலகத்தை நல்லா சம்பாதிக்கிறார், உலக வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறார். சொல்லுவார் என்ன தெரியுமா? பாருங்க, கஷ்டப்படுறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, நான் எந்த தொழுகையும் கிடையாது, எந்த அமலுடனும் தொடர்பும் கிடையாது, ஆனால் கோடான கோடி சம்பாதிக்கிறேன், நிம்மதியாக வாழ்கிறேன், எந்த கஷ்டமும் கிடையாது என்று மக்களை பார்த்து சொல்லுவார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகத்னாஹும் பக்ததன் ஃபஇதா ஹும் முப்லிசூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை உடனே சோதிப்பது கிடையாது. பாவத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார், அல்லாஹ் உடனே சோதிப்பது, உடனே பிடிப்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒரு சந்தர்ப்பம் வரும், அகத்னாஹும் பக்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடீரென்று பிடிப்பான். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் சொல்லுவார்கள், திடீரென்று லொஸ்ட் ஆகிட்டார், திடீரென்று வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து விட்டார், அப்படியே திடீரென்று விழுந்துட்டாரு. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையை தந்திருப்பது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சம்பாதிப்பதற்காக வேண்டி. குடும்பம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அனைத்தும் தேவைதான். அல்லாஹ் பேசுகிறான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும். உங்களுடைய தாய் தந்தைகள், குல் இன் கான ஆபாஉக்கும் உங்களுடைய தந்தைமார்கள், வ அப்னாஉக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வ இக்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய முழு குடும்பமும் என்று அல்லாஹ் 5ஆக பிரிக்குகிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய வியாபார பொருட்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகிவிடும் என்று நீங்கள் பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரம், வமசாகினு தர்தௌனஹா, உங்களுடைய அழகான வீடு, நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டிய அழகான வீடு. இந்த 8 விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான்,
அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. இந்த 8 விடயங்களை விட உங்களுக்கு அல்லாஹ் முக்கியமானவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முக்கியமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய காலங்களை நேரங்களை செலவழிப்பது உங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் மக்களுக்கு சோதனைகளை அல்லாஹ் கொடுக்குகிறான், நெருக்கடிகளை கொடுக்குகிறான். 2 காரணத்தின் மூலமாக கொடுக்குகிறான். முதலாவது, வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், நாங்கள் செய்த பாவத்தினால் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். இரண்டாவது, வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ், எங்கட ஊர் மக்கள், எங்கட வியாபாரத்தில் எங்களோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கலில் சம்பந்தப்படக்கூடியவர்கள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் செய்யக்கூடிய பாவத்தினாலும் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். எங்களுடைய பிள்ளை பாவத்தில் இருக்கிறார், தந்தை சொல்ல முடியாது, எனக்கும் பிள்ளைக்கும் தொடர்பு கிடையாது என்று தந்தை தப்ப முடியாது. கண்ணியமானவர்களே, பிள்ளை செய்யக்கூடிய பாவத்தினால் அல்லாஹ் குடும்பத்தை சோதிப்பான். இதனாலும் சோதனை வரலாம். ஒரு மனிதனை அல்லாஹ் 2 விதமாக சோதிப்பான். முதலாவது விதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான். வியாபாரத்தில் நெருக்கடியை கொடுத்து சோதிப்பான். குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடியை கொடுத்து சோதிப்பான். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த அளவுக்கு சோதனை தெரியுமா? காதல் ஃபக்ரு ஐயகுன குஃப்ரா, சோதிக்கக்கூடிய சோதனை, ஏழ்மை வரும். ஒரு மனிதனை காஃபிருடைய இடத்துக்கு கூட அந்த ஏழ்மை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவது, அல்லாஹ் சோதிக்கக்கூடிய விதம் எப்படி தெரியுமா? அல்லாஹ் உலகத்தை கொடுத்து சோதிப்பான். முதலாவது உலகத்தை எடுத்து சோதிப்பான். இரண்டாவது அல்லாஹ் உலகத்தை கொடுத்து சோதிப்பான். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லல் ஃபக்ரு அக்ஷா அலைக்கும் வலாகின் அக்ஷா அலைக்கும் அன் துப்ஸத அலைக்குமுத் துன்யா, உங்களிடத்தில் ஏழ்மை வந்து நீங்கள் கஷ்டப்படுவதை நான் பயப்படவில்லை, மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை உங்களுக்கு தந்து அதன் மூலமாக நீங்கள் சோதிக்கப்படுவதை தான் நான் பயப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, சோதனைகளுக்கு பல விதங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக அனுப்பியிருக்கிறான். ஆனால் சோதனைகள் பலவிதமாக வந்து கொண்டிருக்கிறது. சில காரணங்களை நாங்கள் சோதனைகளுக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். முதலாவது காரணம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பாவம், தௌபா இல்லாத பாவம். கண்ணியமானவர்களே, பொருளாதார நெருக்கடிகள், வாழ்வாதார நெருக்கடிகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பாவங்கள் காரணமாக இருக்கிறது. சொன்னார்கள், இன்னர் ரிஸ்கா லா யஹ்ரமுர் ரஜுல பிதம்பின் யுஸிபுஹு, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனுடைய வியாபாரத்தில் சோதிப்பான், குடும்ப வாழ்க்கையில் சோதிப்பான், அவனுடைய வாழ்வாதாரத்தில் சோதிப்பான். கண்ணியமானவர்களே, தொடர்ந்தும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறாரா? பாவத்திலிருந்து தௌபாவுடைய சிந்தனை வரவில்லையா? وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அல்லாஹ்வை மறத்து வாழ்கிறார், தொழுகை இல்லாமல் வாழ்கிறார், 5 நேரம் இமாம் ஜமாத்துடன் தொழாமல் வாழ்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். தௌபா செய்வோம். எப்படி தௌபா செய்வோம்? கண்ணியமானவர்களே, 3 விதங்களை இஸ்லாம் எங்களுக்கு தௌபாவுக்கு சொல்லி காட்டுகிறது. முதலாவது விதம் எப்படி தெரியுமா? ஒரு மனிதர் ஒரு பாவத்துடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். அது சிறிய பாவமோ பெரிய பாவமோ, இன்று மக்கள் பாவத்துக்கு அளவு போடுகிறார்கள். இது சிறிய பாவம், இது பெரிய பாவம், இதற்கு தௌபா செய்து கொள்ளலாம். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, பாவத்துக்கு யாரும் எடை போட முடியாது. எது சிறிய பாவம், எது பெரிய பாவம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, உலகத்தில் அணுவள வேண்டும் நலவு செய்தால் கியாமத்துடைய நாளையிலும் உலகிலும் அதனை கண்டு கொள்வார். அணுவள வேண்டும், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணுவள வேண்டும் பாவம் செய்தால் அதையும் உலகத்திலும் கண்டு கொள்வார், மௌத்துக்கு பின்னாலும் கண்டு கொள்வார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவுடைய வாசலை எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறார். சில மக்கள் தௌபா செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டம் வரும், وَلَيْسَتِ التَّوْبَةُ لِلَّذِينَ يَعْمَلُونَ السَّيِّئَاتِ, அந்த நேரத்தில் பாவத்திலிருந்து தௌபா செய்ய ஆசைப்படுவார். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ்விடம் சொல்லுவார்,
قال إني تبت الآن ولا الذين يموتون وهم كفار. நான் இப்பொழுது தௌபா செய்கிறேன் என்பதாக சொல்லுவார். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அவரை அல்லாஹ் காஃபிராகவே மௌத்தாக்குவார். சில மக்கள் தௌபாவுடைய சந்தர்ப்பம் வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொண்ட குழிக்கு ரூஹை கொண்டு வருவான், கர்கராவுடைய நிலைமையை அல்லாஹ் கொண்டு வருவான். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல்லாஹ லா யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். கர்கராவுடைய நிலைமைக்கு ரூஹை வரும், அந்த நேரத்தில் தௌபா செய்வதற்கு ஆசைப்படுவார்கள், அல்லாஹ் தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டான். சொல்லுவார்கள், ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் ஸாலிஹா. யா அல்லாஹ், கண்ணால் சுவர்க்கத்தை பார்க்கிறோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் கண்ணால் நரகத்தை பார்க்கிறோம் யா அல்லாஹ், உலகத்துக்கு திருப்பி அனுப்பி ஒரு சந்தர்ப்பத்தை தந்துவிடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் தௌபாவிற்கு 3 நிபந்தனைகள் சொல்கிறார்கள். வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதன் தௌபா செய்ய வேண்டும், மீள வேண்டுமா, 3 நிபந்தனைகளை சொல்கிறார்கள். முதலாவது ஐயுக்லிஆனில் மாசியா, பாவத்திலிருந்து முற்று முழுதாக கலர வேண்டும். பாவத்தை செய்து கொண்டே தௌபாவை செய்வது, கொஞ்ச காலம் தௌபா செய்திருப்பார், மறுபடியும் ஆரம்பித்து விடுவார். இப்படியே திரும்பவும் தௌபா செய்வார், திரும்பவும் மறுபடியும் அந்த பாவத்தை ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதலாவது அந்த பாவத்திலிருந்து முற்று முழுதாக கலர வேண்டும். இரண்டாவது செஞ்ச பாவத்தை நினைத்து கைசேதப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, வருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கலர வேண்டும் செய்த பாவத்தை நினைத்து. மூன்றாவது அல்லாஹ்விடத்தில் உறுதி கொள்ள வேண்டும், யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, சோதனைகள் பிரச்சனைகளுக்கு முதலாவது காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் தௌபா இல்லாமை. இரண்டாவது காரணம் கண்ணியமானவர்களே, நாங்கள் மக்களுக்கு செய்த அநியாயம். நிறைய பேருக்கு வியாபாரத்தில் அநியாயம் செய்திருப்போம், கொடுக்கல் வாங்கலில் அநியாயம் செய்திருப்போம். ஒரு கடையினுடைய முதலாளியாக இருக்கிறோம், எங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடைய சம்பளத்தில் அநியாயம் செய்திருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எங்களுடைய மனைவியுடைய ஹக்கில் அநியாயம் செய்திருப்போம், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஹக்கில் அநியாயம் செய்திருப்போம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், என்ன தெரியுமா? ஃபஸயஅலமுல் லதீன ஸலமூ அய்ய முன்கலபின் கலிபூன். அநியாயம் செய்த மக்கள், அது எப்படிப்பட்ட அநியாயமாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, எந்த குழிக்கு போய் விழப்போகிறார்கள் என்பதை கூடிய சீக்கிரம் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். ஒரு நாள் ஒரு மனிதர் பாதையில் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். சொன்னார், மையராணி லா யظلمن அபதா. யார் என்னை பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்பதாக சொன்னார். மக்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன நடந்தது? சொன்னார், ஒரு நாள் நான் பாதையில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு கஷ்டத்தில் உள்ள ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடித்து கொண்டு வந்தார். அந்த மனிதருடைய கையிலிருந்து அந்த மீனை பலவந்தமாக நான் பறித்தெடுத்து என்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனேன். போகும் வழியில் அந்த மீன் என்னுடைய விரலை லேசாக கடித்தது. கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அந்த வருத்தம் எனக்கு கூடிக்கொண்டே இருந்தது. பல நாள் வருத்தம் நீடித்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக வைத்தியரிடம் சென்றேன், கடைசியாக என்னுடைய விரலை எடுத்தேன், கடைசியாக என்னுடைய கைவரை மொத்தமாக எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஒரு ஆலிமை போய் சந்தித்தேன். அந்த ஆலிம் சொன்னார், நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்ததுண்டா? இப்பொழுது இந்த மீன் பிடித்த மனிதரை தேடி போன சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனிடம் போய் மன்னிப்பு கேட்டேன். அவர் சொன்னார், என்ன தெரியுமா? நான் உங்களுக்காக வேண்டி பதுஆ செய்யவில்லை, உங்களுக்காக எந்த ஒரு பதுஆவும் செய்யவில்லை, மாற்றமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேன். யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு அவருடைய பலத்தை, சக்தியை, அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய மீனை பறித்து விட்டு சென்றார். யா அல்லாஹ், உன்னுடைய பலத்தை, சக்தியை, அதிகாரத்தை நீ காட்டிவிடு என்பதாக துஆ செய்தேன் என்பதாக சொன்னார். கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? லா தظلمن இதா குன்த முக்ததிரா ஃபதுல்மு யர்ஜிஉ குபாஹு இலன் நத்மி. என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, நான் முதலாளியாக இருக்கிறேன், நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்று கண்ணியமானவர்களே நீங்கள் நினைத்து யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள். அநியாயத்துடைய முடிவை ரொம்ப மோசமாகத்தான் நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தனாமு ஐனாக வல் மதுலூமு முன்தபிஹு. அநியாயம் செய்துவிட்டு நிம்மதியாக வீட்டில் தூங்கி இருக்கிறீர்கள், நிம்மதியாக படுத்து உறங்குகிறீர்கள். ஆனால்
கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, யதுஉ அலைக வாயினுல்லாஹி லம் தனமி தனாமு ஐனாக வல் மதுலூமு முன்தபிஹு. கண்ணியமானவர்களே, நீங்கள் நிம்மதியாக தூங்குகிறீர்கள், ஆனால் அநியாயம் செய்யப்பட்டவர் எந்த ஒரு தூக்கமும் இன்றி தூக்கத்தில் பிறண்டு கொண்டிருக்கிறார், படுக்கையில் பிறண்டு கொண்டிருக்கிறார். யதுஉ அலைக வாயினுல்லாஹி லம் தனமி, தூக்கம் இல்லாமல் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பதுஆ செய்து கொண்டிருக்கிறார். வாயினுல்லாஹி லம் தனமி, எனவே அல்லாஹ்வுடைய கண் தூங்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, எமது நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான், ஒரு பெண்ணுக்கு இடுப்புக்கு கீழால் சீமன் இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ வைத்தியம் செய்து பார்க்கிறார்கள், எத்தனையோ வைத்தியர்களை சந்தித்தார்கள், ஆனால் எந்த ஒரு வைத்தியமும் அந்த பெண்ணுக்கு சக்சஸ் ஆன முறையில் காணவில்லை. கண்ணியமானவர்களே, கடைசியாக எக்யூபஞ்சர் வேணுமா, எத்தனையோ வைத்தியம் செய்து பார்க்கிறார்கள். கடைசியாக ஒரு ஆலிமை சந்தித்தார்கள். அந்த ஆலிம் சொன்னார், இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ருக்கியா செய்து பார்த்தார், ஓதி பார்த்தார். பார்த்துவிட்டு சொன்னார், இந்த பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில் எந்த நோயும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, மாற்றமாக இந்த பெண் இருக்கக்கூடிய இந்த வீடு யாருடைய வீடு என்பதாக கேட்டார். விசாரித்து பார்த்தார்கள். பார்த்த ரீதியில் அந்த பெண்ணுக்கு சொந்தமான வீடுதான் அது, ஆனால் கொடுத்த உரிமையாளர் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் அந்த வீடை கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்னால் மன்னிப்பு கேட்கப்படுகிறது, அந்த மனஸ்தாபம் நீங்குகிறது, அந்த பெண்ணுடைய நோய் சுகமாகிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகளுக்கு இன்று நாங்கள் செய்த அநியாயம் அல்ல, கிடையாது. கண்ணியமானவர்களே, நாங்கள் படித்திருக்கிறோம் சியரு அஹ்லாமின் நுபலா என்ற கிதாபிலே யூசுப் ஹாதிஹில் உம்மா என்று சொல்லக்கூடிய இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்களோ அவர்களை போல் அழகான முறையில் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இவர்களுக்கும் ஒரு சோதனை வந்தது. இவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் வியாபார நெருக்கடியால், கொடுக்கல் வாங்கல் நெருக்கடியால் நாட்டினுடைய சட்டத்தின்படி பேங்க் பிளாக் செய்யப்பட்டார்கள், பங்களோட்காரராக மாறினார்கள். இப்பொழுது மக்கள் சந்திக்க போன நேரத்தில் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மக்கள் சிறைச்சாலைக்கு சென்று, இமாம் அவர்களே, உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், நான் 40 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் இதே தவறின் மூலமாக இதே குற்றத்தை செய்து அவர் பங்களோட்காரராக மாறினார், அவரை தவறான கண்ணோட்டத்தில் நான் பார்த்தேன், எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதே சோதனையை எனக்கு தந்திருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். 40 வருஷம் 30 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் செய்த அநியாயம், நாங்கள் செய்த அக்கிரமம் கண்ணியமானவர்களே இன்று எங்களுடைய வாழ்க்கையை சோதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயத்தை எவ்வளவு தூரம் பயந்தார்கள். யுத்தத்தின் போது, பத்ருடைய யுத்தத்தில் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யுத்தத்தினுடைய வரிசையில் சற்று பின்தள்ளி நின்றார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்தவியா சவாத், நேராக நில்லுங்கள் என்று தன்னுடைய ஆயுதத்தால் லேசாக குத்தினார்கள். பின்னால் ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், நான் ஏதாவது உங்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறேனா? ஏன் என்னிடத்தில் அநியாயம் செய்திருந்தால் பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பத்ருடைய யுத்தத்தின் போது ஆயுதத்தால் லேசாக என்னை குத்தி நீங்கள் நோவினை படுத்தினீர்கள், எனவே நான் பழி வாங்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். எப்படி பழி வாங்க வேண்டும்? உங்களுடைய ஆடையை முழுக்க கலட்டுங்கள், உங்களுடைய முதுகை காட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுகை கலட்டி கொடுத்தார்கள். பழி வாங்குவதற்காக வேண்டி அப்படியே சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டி அணைத்துக் கொண்டார்கள். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள், என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அத்தகிது இந்தக அஹ்தன் லம் துக்லிஃப்னிஹி ஃபஇன்னமா அன பஷரும் மித்லுக்கும் ஃபஅய்யுமா முஃமினின் ஆதைதுஹு அவு லான்துஹு அவு ஷதம்துஹு வஜஅல்து லஹு ஸலாத்தன் வ ஸகாத்தன் வ குர்பத்தன் துகர்ரிபு பிஹா சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் உன்னுடன் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் யா அல்லாஹ், நானும் ஒரு மனிதன் யா அல்லாஹ், சில மக்களுக்கு ஏசி இருப்பேன், சில மக்களுக்கு நோவினை கொடுத்திருப்பேன், சில மக்களை துன்புறுத்தி இருப்பேன் யா அல்லாஹ், எனவே என்னுடைய தொழுகையை, ஜக்காத்தை அனைத்தையும் நான் அவர்களுக்கு பகரமாக கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, சில அநியாயங்கள் எங்களுக்கே தெரியாது இது அநியாயமா என்று. பஸ்ஸிலே ஒருவருடைய சீட்டு டிக்கெட் எடுத்து பயணம் செய்கிறோம், ஆனால் பயணம் செய்யும் போது இன்னொருவருடைய இடத்தையும் பிடிக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதுவும் அநியாயமாக இருக்கிறது.
கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, கடைசியாக சோதனைகள் வருவதற்கு ஆக முக்கிய மூன்றாவது காரணமாக இருப்பதுதான் உறவை துண்டித்து வாழ்வது. முதலாவது காரணம் வாழ்க்கையில் பாவங்களுக்கு தௌபா இல்லாமல் இருப்பது, இரண்டாவது காரணம் அநியாயம் செய்திருப்பது, மூன்றாவது காரணம் கண்ணியமானவர்களே உறவை துண்டித்து வாழ்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅரதுல் அஅமாலு ஃபீ குல்லி இஸ்னைன் வ ஹமீஸின், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு மனிதனுடைய அமல்கள் பாவமா நன்மையா அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஃபயக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வை இணை வைக்காத அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்குகிறான். ஆனால் இல்லம்ரான் கான பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, ஒருவருடைய பாவத்தை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர் யார் தெரியுமா? அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையில் ஏதோ மனஸ்தாபம் இருந்தது, மனக்கசப்பு இருந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் பேசாமல் இருக்கிறோமோ, சண்டை பிடித்திருக்கிறோமோ, உறவை துண்டித்து வாழ்கிறோமோ, கண்ணியமானவர்களே மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் எங்களை சோதிப்பான், அல்லாஹ் எங்களை சோதிப்பான், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத்தார், அவர்களுக்கு உலகத்தில் சாபம். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் அவர்களுக்கு கெட்ட வீடு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். பொருளாதாரத்தில் நெருக்கடியை சந்திக்கிறோமா? வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்திக்கிறோமா? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஷா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யாருக்கு ஆசை இருக்கிறது நீடூழி காலம் வாழ வேண்டும், நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும், நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் தனது உறவை சேர்ந்து வாழட்டும் என்பதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்லுவான் அந்த மலக்குமார்களிடத்தில் இவருடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், கண்ணியமானவர்களே, உத்ருகா ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த இரண்டு மக்களையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்கள் சமாதானமாகி விட்டு வரட்டும், சமாதானமான பின்னால் தான் அந்த இரண்டு பேருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, நான்காவது காரணம் தான் உலகத்தில் சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வருவதற்கு நான்காவது காரணம் தான் இன்று அனைத்தையும் பிரபலியப்படுத்துவது. கண்ணியமானவர்களே, வகுப்பில் என்னுடைய மகன் நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்க முடியாது, கண்ணியமானவர்களே நல்ல பட்டம் ஒன்று பெற முடியாது, உடனே அதனை ஒரு 100 பேர் பார்க்கிற மாதிரி ஷேர் பண்ணிடுறது, அதோட ஒரு 1000 பேர் பார்க்கிற மாதிரி ஷேர் பண்ணிடுறது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள் வருவதற்கு ஆக முக்கிய காரணமாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் சோதனையா? ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தை பாழாக்குகிறோம். கண்ணியமானவர்களே, அவருடைய ரிசல்ட்ஸ்களை மற்ற மக்கள் பார்க்கும்படி ஷேர் பண்ணுவதன் மூலமாக தவறு கிடையாது. ஆனால் எங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை நாங்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு வாகன தேவை இருக்கிறதா? வீடு வாசல் கட்ட வேண்டுமா? பொருளாதார தேவை இருக்கிறதா? செய்யுங்கள், ஆனால் தவறு கிடையாது. சொன்னார்கள், இஸ்தாயினு பிகலாய் ஹவாயிஜிகும் பில் கித்மான், ஆனால் மறைத்து செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். மறைத்து செய்யுங்கள். ஏன் தெரியுமா? அக்ஸரு மை யமூது மின் உம்மதி பாத கதாஇல்லாஹி வ கத்ரிஹி பில் ஐன், அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு பின்னால் என்னுடைய உம்மத்திலே அதிகமான மக்கள் மௌத்தாகுவதற்குரிய ஆக முக்கிய காரணம் கண்ணூராக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் இன்று எங்களுடைய பிள்ளைகளுடைய போட்டோகளை ஷேர் பண்ணுகிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய குடும்பத்துடைய போட்டோகளை ஷேர் பண்ணுகிறோம். இன்னும் எத்தனை எத்தனை விடயங்களை நாங்கள் போட்டோ பிடிக்குகிறோம். கண்ணியமானவர்களே, திருமணத்தை நாங்கள் போட்டோ பிடிக்குகிறோம். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அந்த வாழ்க்கையை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும், அதனுடைய எதிர்காலம், அதனுடைய முடிவை நாங்கள் பயந்து நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்து செய்யும்படி சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ஆக முக்கிய காரணம்தான் இன்னும் சோதனைகள் வருவதற்கும் பிரச்சனைகள் வருவதற்கும் ஆறாவது காரணம்தான் கண்ணியமானவர்களே, இன்று வாழ்க்கையில் சில பாவங்கள் அதிகரித்திருப்பது. கண்ணால் பாவங்கள், காதால் பாவங்கள், சிந்தனையால் பாவங்கள். கண்ணியமானவர்களே, இன்று எதை துறந்தாலும், எந்த ஒரு இணையதளத்தை நாங்கள் துறந்தாலும் அதில் மியூசிக் இருக்கிறது. கண்ணியமானவர்களே,
அதில் இசை இருக்கிறது கண்ணியமானவர்களே. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்-கினாஉ யும்பிதுன் நிஃபாக ஃபில் கல்ப் கமா யும்பிதுல் மாஉ ஸரா. இசை கேட்கிறோமா? ஒரு வீடியோவை தான் பார்க்கிறாரு, ஒரு நல்ல வீடியோவை தான் பார்க்கிறாரு, ஆனால் இசையுடன் பார்க்கிறாரா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அவருடைய காதில் இசை போகிறது. யும்பிதுன் நிஃபாக ஃபில் கல்ப், உள்ளத்தில் அல்லாஹ் முனாஃபிக்தனத்தை உண்டாக்குவான். உள்ளத்தில் முனாஃபிக்தனத்தை உண்டாக்குவான். எந்த ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய ஆசையும் உள்ளத்துக்கு வராது. தொழுவதற்கு ஆசை வராது, அமல் இபாதத் செய்வதற்கு ஆசை வராது. ஏன்? உள்ளத்தில் முனாஃபிக்தனம் நிறைந்திருக்கிறது. இவர் இசையை கேட்கிறார். கண்ணியமானவர்களே, கண்ணால் பாவத்தை பார்க்கிறாரா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்க மாட்டான் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, யார் தன்னுடைய காதை பாதுகாக்கவில்லையோ, தன்னுடைய கண்ணை பாதுகாக்கவில்லையோ, அவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்க மாட்டார் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் எனக்காக வேண்டி பொறுப்படுத்திக் கொள்கிறார்களோ, மர்மஸ்தானத்தை யார் எனக்காக வேண்டி பொறுப்படுத்திக் கொள்கிறார்களோ, சுவர்க்கத்தை நான் அவர்களுக்காக பொறுப்படுக்கிறேன் என்பதாக. சில மக்கள் கண்ணை பாதுகாக்க தெரியாதவர்கள், காதை பாதுகாக்க தெரியாதவர்கள் நரகத்துக்கு போவார்கள். அவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் திட்ட தெளிவாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ்